ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. மகிமையினால் நிரப்பிடுவார், குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே. மகிமையினால் நிரப்பிடுவார், குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. வாயை திறந்து துதித்திடுவோம், நன்மையாலே நிரப்பிடுவார். வாயை திறந்து துதித்திடுவோம், நன்மையாலே நிரப்பிடுவார். நம்மை காப்பவர், விசாரிப்பவர், ரட்சிப்பவர் கர்த்தர்தாமே. காப்பவர், விசாரிப்பவர், ரட்சிப்பவர் கர்த்தர்தாமே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. மகிமையினால் நிரப்பிடுவார், குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே. மகிமாமே. கர்த்தரை தேட 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 வாழ்க்கையில குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. அவரை நோக்கி கூப்பிடுவார், அறியாததை அறிவிப்பார். அவரை நம்முடைய சிந்தனைக்கு புத்திக்கு மேலான காரியங்களை அறியாததை அறிவிப்பார். திட்டமும் எதிர்காலமும் கர்த்தர் கையில் வரைந்து உள்ளார். உன் திட்டமோ எதிர்காலமும் கர்த்தர் கையில் வரைந்து உள்ளார். துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. மகிமையினால் நிரப்பிடுவார், குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே. மகிமையினால் நிரப்பிடுவார், ஆமென். குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே. துதியுங்கள், ஆமென், ஹல்லேலூயா. ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மளை அறிந்திருக்கிறார், ஆமென். உருவாக்கின தேவன் தாமே உன் நிறைவும் குறைவும் அறிவாரே. உருவாக்கின தேவன் தாமே உன் நிறைவும் குறைவும் பலப்படுத்தி சகாயம் செய்து நீதியின் கரத்தானால் தாங்குவாரே. பலப்படுத்தி சகாயம் செய்து நீதியின் கரத்தினால் தாங்குவாரே. துதியுங்கள் கர்த்தர்
சரீரம் எல்லாம் கர்த்தரை கர்த்தர் நல்லவரே மகிமையினால் நிரப்பிடுவார் குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே மகிமையினால் நிரப்பிடுவார் குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே துதியுங்கள் கர்த்தர் ஆமே துதியுங்கள் கர்த்தர் வல்லவரே ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே முன் குறித்தவர் அழைத்தவரே நீதிமானாய் மாற்றினாரே முன் குறித்தவர் அழைத்தவரே முன் குறித்தார் அழைத்தார் நம்மளை வாழ்க்கையை மாற்றினார் பேதையை ஞானியாக்கி மகிமையும் படுத்திடுவார் பேதையை ஞானியாக்கி மகிமையும் படுத்திடுவார் துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே ஆமென் ஆமென் வல்லவரே துதியுங்கள் கர்த்தர் ஹல்லேலூயா ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே மகிமையினால் நிரப்பிடுவார் குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே எதை குறித்தும் கலங்காமல் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு விண்ணப்பங்கள் 2 வசனம் சொல்வது போல மாறிடுமே மகிமையினால் நிரப்பிடுவார் குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே பலவானை தாழ்த்திடுவார் தாழ்மையுள்ளோனை உயர்த்திடுவார் பலவானை தாழ்த்திடுவார் தாழ்மையுள்ளோன் உயர்த்திடுவார் ஆவியில் எளிமையுள்ளவனே பாக்கியவானாய் வாழ்ந்திடுவான் ஆவியில் எளிமையுள்ளவனே பாக்கியவானாய் ஆமென் துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே ஆமென் துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே நம்மை மகிமையினால் நிரப்பிடுவார் குறைவெல்லாம் நிறைவாய் மாறிடுமே மகிமையினால் நிரப்பிடுவார் குறைவெல்லாம் நிறைவாய் ஆமென் துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே ஜெபியுங்கள் கர்த்தர் ஆமென் அவரை நோக்கி கூப்பிடுவாய் அறியாததை நாம் அறியாத காரியங்களை நமக்காக அவரை நோக்கி கூப்பிடுவாய் அறியாததை அறிவிப்பார் காப்பவர் விசாரிப்பவர் ரட்சிப்பவர் கர்த்தரமே காப்பவர் விசாரிப்பவர் ரட்சிப்பவர் ஆமே துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே ஆமே கர்த்தர் வல்லவரே மகிமையினால் நிரப்பிடுவார் குறைவெல்லாம் நிறைவா மாறிடுவே மகிமையினால் நிரப்பிடுவார் குறைவெல்லாம் நிறைவா ஆமென் ஆமென் முன் குறித்தவர் அழைத்தவரே நீதிமானாய் மாற்றினாரே முன் குறித்தவர் அழைத்தவரே நீதிமானாய் மாற்றினாரே வேதையை ஞானியாக்கி மகிமையும்
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், பெரியவர். ஆமென். ஜெபியுங்கள், கர்த்தர் வல்லவரே, மகிமையினால் நிரப்பிடுவார், குறைவெல்லாம் நிறைவார் மாறிடுமே, மகிமையினால் நிரப்பிடுவார், குறைவெல்லாம் நிறைவார். ஆமென். பலவானை தாழ்த்திடுவார், தாழ்மையுள்ளோனை உயர்த்திடுவார். பலவானை தாழ்த்திடுவார், தாழ்மையுள்ளோனை உயர்த்துவார். ஆவியில் எளிமையுள்ளவனை பாக்கியவானாய் வாழ்ந்திடுவார். ஆவியில் எளிமையுள்ளவனை பாக்கியவானாய் வாழ்ந்திடுவான். துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே, துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே, மகிமையினால் நிரப்பிடு. ஹல்லேலூயா. ஓ ஷியபதலனதரவா. துதிக்கிற ஜெபிக்கிற வாழ்க்கையில தேவ மகிமை பிரசன்னம் எப்பவுமே. குறைவெல்லாம் நிறைவா மாறிடுமே, மகிமையினால் நிரப்பிடுவார், குறைவெல்லாம் நிறைவா மாறிடுமே. துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் வல்லவரே, துதியுங்கள் கர்த்தர். ஹல்லேலூயா. மகிமையினால் நிரப்பிடுவார், குறைவெல்லாம் நிறைவா. ஆமென். எல்லாவற்றிலும் நிரப்புகிறவர், மகிமையினால் நிரப்பிடுவார், குறைவெல்லாம் நிறைவா. ஆமென். துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள். ஆமென். துதியுங்கள் கர்த்தர் நல்லவரே, ஜெபியுங்கள் கர்த்தர் ஆமென். ஹல்லேலூயா. நல்லா துதிப்போம், நல்ல நாவுகளை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லா தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல சத்தம் இன்னும் எழும்போட்ட நல்ல வாயிலை திறந்து எல்லாரும் ஹல்லேலூயா. உங்கள் தேவனை, உங்கள் நடத்த போகிற தேவனை, நன்மை வழங்க போகிற ஆண்டவரை நல்லா துதிப்போம். ஹல்லேலூயா. ஓ ரிகமபதரப. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எல் ஷடாய். ஓ ஹல்லேலூயா. ஓ ஷபபதர. யெகோவா ஷமா, யெகோவா நிஷி. We praise you Lord. நல்லவரே, வல்லவரே, பரிசுத்தரே. ஹல்லேலூயா. ஓ ரிகமபதரதரபா யாரமகபதலரதரபா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல விரிவாய் நாவை திறந்து எல்லாரும் வாயை திறந்து துதித்திடுவோம், நன்மையாலே நிரப்பிடுவார். வாயை திறந்து இடுவோம், நன்மையாலே. ஆமென். காப்பவர், விசாரிப்பவர், ரட்சிப்பவர். ஆமென். காப்பவர்,
ரட்சிப்பவர். ஆமென். துதியுங்கள் கர்த்தர், ஜெபியுங்கள் கர்த்தர். ஆமென். துதியுங்கள் கர்த்தர். ஆமென். ஜெபியுங்கள் மகிமையினால். ஆமென். குறைவெல்லாம் நிறைவா. ஆமென். மகிமையினால். பிரைஸ் தி லார்ட். குறைவெல்லாம். ஆமென். ஹalleluya. அப்படியே எல்லா கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குறைவுகளை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நிறைவாய் ஆராதிக்கும் பொழுது குறைவெல்லாம் நிறைவாய் மாறும். ஹalleluya. praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஷியாதாரமா கவதலரபா யாரமா கவதலரபா ரிகபவரபந்தலனதரபா. ஓ ஹalleluya. நன்றி, 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 நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி. யாரெல்லாம் தங்களை உணர்ந்து தங்களுடைய குறைகளை குற்றங்களை உணர்கிறார்களோ, தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க விரும்புகிறார்களோ, கர்த்தருக்காக வாழ விரும்புகிறார்களோ, தங்களை சோதித்து பார்க்கிறார்களோ, தங்களை உடைக்கிறார்களோ, கர்த்தர் சித்தத்திற்கு தேவனுடைய வசனத்துக்கெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்து அதன்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அப்படிப்பட்ட ஒரு ஆன்மாவை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எனவே தேவ ஜனமே, நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக, நம்முடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்களை எல்லாவற்றையும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது. எனவே நம்முடைய ஆன்மாவையும் சரீரத்தையும் ஒப்பு கொடுக்க நம்ம ரொம்ப கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் சரீரம், என் ஆன்மா, என் ஆவி எல்லாம் கர்த்தருடையது. அதை கர்த்தருடைய வழியில் நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து கழுவும் தேவனே, என்னை கழுவும் தேவனே, கழுவும் தேவனே, என்னை கழுவும் தேவனே. கல்வாரி அன்பை கண்டுதான் உள்ளம் உடைந்ததே. கல்வாரி அன்பை, ஆமென், உள்ளம் உடைந்ததே. கழுவும் தேவனே, என்னை கழுவும் தேவனே, கல்வாரி அன்பை கண்டுதான் உள்ளம். மகா பரிசுத்தர், எங்களுக்காக நொறுக்கப்பட்டீரே. நாங்கள் எவ்வளவா எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கணும்ப்பா. நாம ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. வாயிலே கபடம் இல்லை, வஞ்சனை ஏதும் இல்லை. வாயிலே கபடம் இல்லை. தந்திரமோ கசப்போ பகையான வார்த்தைகளோ எதுவுமே ஆண்டவர் வாயில் இல்லை. வாழ்நாளெல்லாம் வசனத்தில் வாழ்ந்து காட்டினீ. வாழ்நாளெல்லாம் வசனத்தில் வாழ்ந்து காட்டினீ. கழுவும் தேவனே, என்னை கழுவும் தேவனே, கழுவும்
துரோகிகளை நேசிக்கிற ஆண்டவர். ஆமென். கட்டி முத்தம் செய்தீரே, இந்த அன்பை போல் உலகிலே எங்குமே கண்டதில்லை. இந்த அன்பை போல் உலகிலே எங்களையும் அப்படியே மாற்றுங்க. ஆமென். கழுவும் தேவனே, என்னை கழுவும் தேவனே, கழுவும் தேவனே, என்னை கழுவும் தேவனே. கல்வாரி அன்பை கண்டுதான் உள்ளம். ஆமென். கல்வாரி அன்பை கண்டுதான் உள்ளம் உடைந்ததே. பாவமே அறியாத சுத்த கண்ணரே, பாவமே அறியாத சுத்த ரே, பாவ உலகில் வாழ்ந்தாலும் நீர் பூரண பரிசுத்தரே. பாவ உலகில் வாழ்ந்தாலும் நீர் பூரண பரிசுத்தரே. கழுவும் தேவனே, என்னை கழுவும் தேவனே, கழுவும் தேவனே, என்னை கழுவும் தேவனே. கல்வாரி அன்பை கண்டுதான் உள்ளம் உடைந்ததே. கல்வாரி அன்பை கண்டுதான். ஆமென். வித்தியாசமான ஒரு அன்பு உங்களுடைய அன்பு ஆண்டவரே. கல்வாரி பாதையிலே தோல்வி, வசனத்தின் வழியில போறவங்களுக்கு தோல்வி இல்லை இந்த உலகத்துல. கல்வாரி இலே சொந்த எண்ணத்துல போறவங்களுக்கு எப்பவுமே தோல்வி லைஃப் இல்லையே. எந்தன் பாவம் போக்கிட இத்தனை பாடுகளோ, எந்தன் பாவம் போக்கிட இத்தனை பாடுகளோ. கழுவும் தேவனே, என்னை கழுவும் தேவனே. ஹல்லேலூயா. கழுவும் தேவனே, என்னை கழுவும் தேவனே. கல்வாரி அன்பை கண்டுதான் உள்ளம் உடைந்ததே. கல்வாரி அன்பை, ஆமென், உள்ளம் உடைந்ததே. கல்வாரி அன்பை, ஆமென், உள்ளம் உடைந்ததே. சீமோன் சீடனை போல் சிலுவை சுமக்கவே, சீமோன் சீடனை போல் சிலுவை சுமக்கவே, பாடுகள் ஏற்று நடந்திட பலனை தாருமே. பாடுகள் விசனத்தோடு அதை சந்திக்காமல் சந்தோஷத்தோடு பாடுகளை ஏற்றுக்கொள்ள அருமே. பாடுகள் ஏற்று நடந்திட பலனை தாருமே. கழுவும் தேவனே, என்னை கழுவும். எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்மளை ஆராய்ந்து கழுவும் தேவனே, என்னை கழுவும் தேவனே. கல்வாரி அன்பை கண்டுதான் உள்ளம் உடைந்ததே. கல்வாரி அன்பை கண்டுதான். அவர் நாவு
பரிசுத்தமான நாவு. வாயிலே கபடம் இல்லை, வஞ்சனை ஏதும் இல்லை. நம்மைய கர்த்தர் மாற்ற முடியும். அப்படியே வாஞ்சையோடு கேட்போமா? ஆமென். வஞ்சனை ஏதும் இல்லை, வாழ்நாளெல்லாம் வசனத்தில் வாழ்ந்து காட்டினீர். வாழ்நாளெல்லாம் வசனத்தில் வாழ்ந்து காட்டினீர். என்னை கழுவும் தேவனே, என்னை கழுவும் தேவனே. வாஞ்சையோடு கழுவும் தேவனே, என்னை கழுவும் தேவனே. கல்வாரி அன்பை கண்டுதான் உள்ளம். ஆமென். கல்வாரி அன்பை கண்டுதான். என்ன செய்தாலும் நேசிக்கிறவராயிருந்தார் ஆண்டவர். ஆமென். காட்டி கொடுத்தவனை கட்டி முத்தம் செய்தீரே. காட்டிக்கோ தன்னை பகைத்தவர்கள் எல்லாரையும் ஆமென் கட்டி முத்தம் செய்தீரே. இந்த அன்பை போல் உலகிலே எங்குமே கண்டதில்லை. இந்த அன்பை போல் உலகிலே எங்குமே. எங்களை அப்படியே மாற்றும் ஐயா. கழுவும் தேவனே, என்னை கழுவும் தேவனே. கழுவும் தேவனே, என்னை கழுவும் தேவனே. கல்வாரி அன்பை கண்டுதான் உள்ளம் உடைந்ததே. கல்வாரி அன்பை கண்டுதான் உள்ளம். ஆமென், ஆமென். கல்வாரி அன்பை கண்டுதான் உள்ள ஓஷ்யாபாவாதாரம். கல்வாரி அன்பை கண்டுதான் உள்ள உழைந்ததே. என்னை கழுவும் தேவனே, என்னை கழுவும். ஆமென். கழுவும் தேவனே, என்னை கழுவும். ஆமென். கல்வாரி அன்பை கண்டுதான் உள்ளம். கல்வாரி அன்பை கண்டுதான் உள்ளம். Praise the Lord. கல்வாரி அன்பை கண்டுதான் உள்ளம். ஆமென். ஹalleluya. ஆண்டவருடைய வாழ்க்கை டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். மனுஷனுடைய இயல்பு, மனுஷனுடைய முரட்டான வாழ்க்கைக்கு எதிரான ஒரு சாந்தமுள்ள, அன்புள்ள, பரிசுத்தமுள்ள, தாழ்மையுள்ள, தேவ சித்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையார் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களையும் நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் அப்படியே மாற்றணும். நம்ம எல்லாரும் தேவன் நம்மை அப்படியே மாற்ற முடிய கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா. ஆவிக்குரியவர்கள் இயேசுவை போலவே வாழ வேண்டும். பகை, பெருமை, பொறாமைகள், சண்டைகள், பெருவினைகள், கோபங்கள் இதோடு வாழ்கிறவங்க பேர் ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. எல்லாரும் நேசிக்கக்கூடியவர்கள், ஜெபிக்கக்கூடியவர்கள், மன்னிக்கக்கூடியவர்கள், வாயை திறந்த நல்ல விஷயங்களை பேசுகிறவங்க அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். ஹல்லேலூயா. வீணான காரியங்களை பேசுகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எல்லா அவயவங்களையும் பரிசுத்தப்படுத்தி நம்முடைய கண்கள் பார்க்கிற விதங்கள்,
எல்லாவற்றையும் கூட கர்த்தர் பரிசுத்தப்படுத்த முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திர ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ர. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Oh shadana mantara raraba. Ikababa daraba daraba. Oh hallelujah. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுப்போம். Hallelujah. நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தருடைய ஆவியானவர் கையில் ஒப்பு கொடுப்போம். தேவ ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. நிரப்பிடுமே பாத்திரத்தை, நிரப்பிடுமே பாத்திரத்தை, நிரப்பிடுமே பாத்திரத்தை. ஆமென். வாஞ்சையோடு என்னை நீங்க மாற்றுங்கப்பா, என் தன்மையை மாற்றுங்க. உந்தன் நன்மைக்கா என்னை முற்றிலுமாய் நீங்க ஆக்கிரமித்து ஆளுகை செய்யும். உந்தன் நன்மைக்காய் காத்திருக்கிறோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆமென் அக்கினியில் பிரவாகமே, அணையா சோலையா வல்லமையா எங்கள் வாழ்க்கையை சபை எங்கள் எல்லாரையும் சாட்சியாக நாமத்திற்கு சபையை உயர்த்திடுமே. உந்தன் சபையை உயர்த்திடுமே. நிரப்பிடுமே பாத்திரத்தை, நிரப்பிடுமே. ஆமே நிரப்பிடுமே, நிரப்பிடுமே பாத்திரத்தை. நன்மைக்கா காத்திருக்கிறோம். உந்தன் நன்மைக்கா. ஓ ஆவியா, ஓ ஹோலி ஸ்பிரிட், எஜமானனே ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்வீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆமே வரங்களினால் வல்லமையால் வானவரே, நிரப்பிடுமே. எரியும் விளக்கோ என்றென்றுமே, எரியும் விளக்கோ அணையாத விளக்காக எரிந்திட எங்கள் ஆவில் ஆன்மாவில் எப்பொழுதும் அபிஷேகத்தில் நிறைந்தவர்களால் கிருபை செய்யும். எரியும் விளக்கோ கிருபை செய்யும். நாங்கள் கிருபை செய்யும். நிரப்பிடுமே. ஆமே நிரப்பிடுமே பாத்திரத்தை, நிரப்பிடுமே பாத்திரத்தை, நிரப்பிடுமே. Fill us Lord. உந்தன் நன்மைக்கா. ஆமே உந்தன் நன்மைக்கா. உம்முடைய கிருபை பலன் வேண்டுமே இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில். அன்பின் ஆவி தேவராஜ் ஆயத்தமாகணுமே. ஆவியானவரே, ஆவியா சத்துவத்தினால நிரப்புமையா. சத்துவத்தால் உள் மனுஷனை சத்தியத்தை கைக்கொள்ள உடைய பலன் அவசியம். நாமே சத்துவத்தால் உள் மனுஷனை வல்லமையால் பலப்படுத்தும். தருவாயுதங்கள் அழித்திடுவே, அழித்திடுவே. சாத்தானை ஜெயித்திடவே நாங்கள் சாத்தானை அவன் தந்திரங்களை ஜெயிக்கணும். ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஆமே நாங்கள் சாத்தான் ஜெயித்திடவே சர்வாயுதங்களை அழித்திடுவே, சர்வாயுதங்களை அழித்திடுவே. சாத்தானை ஜெயித்திடவே
நிரப்பிடுமே பாத்திரத்தை, நிரப்பிடுமே பாத்திரத்தை, நிரப்பிடுமே. எந்த அடிமதனத்தின் நுகங்கள் இருக்கிறதோ முறியட்டும். காத்திருக்கிறோ உந்தன் அபிஷேகத்தின் நுகங்களை முறிப்பீராக ஆவியானவரே. ஒவ்வொரு தேவன் தொடுவீராக ஆனவரே, அன்பின் ஆனவரே. அபிஷேகத்தால் நுகங்களை முறித்திடுமே இப்பொழுதே. அபிஷேகத்தால் நுகங்களை முறித்திடுமே இப்பொழுதே. அடிமை வாழ்வை மாற்றிடுமே, அடிமை வாழ்வை மாற்றிடுமே. விடுதலை தந்திடுமே, ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை தந்திடுமே. அடிமை வாழ்வை மாற்றிடுமே, அடிமை வாழ்வை மாற்றிடுமே. விடுதலை தந்திடுமே, விடுதலை. நிரப்பிடுமே பாத்திரத்தை, நிரப்பிடுமே பாத்திரத்தை, நிரப்பிடுமே பாத்திரத்தை, நிரப்பிடுமே பாத்திரத்தை. உந்தன் நன்மைக்கா. ஆமென் 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 ஆமென். வல்லமை, வல்லமை ஆவியானவரே. ஓ ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆவியானவரே உம்முடைய தொடுதல் ஒவ்வொருத்தரும் மேல் இறங்கட்டும். இந்த வல்லமை ஒவ்வொருத்தரும் மேல் இறங்கட்டும். உம்முடைய தொடுதல் இறங்கட்டும். ஆவியா ஆமென் ஆமென். நீர் உலாவி உம்முடைய ஜனங்களை தேவன் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. ஆவியானவரே you touch, you touch, you touch, you touch and strengthen each and everyone, Lord. ஆமென். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அக்கினியே பிரவாகமே, வைராக்கிய வாஞ்சை தருகிறவரே, ஆற்றிடுமே அக்கினியே. எரியும் விளக்கால் என்றென்றுமே, எரியும் விளக்கால் எரிந்திட கிருபை செய்யோ. நாங்கள் எரிந்திட கிருபை ஒவ்வொரு இடங்களிலும். ஆமென் ஆமென். எரியும் விளக்கால், ஆமென், எரியும் விளக்கால் என்றென்றுமே எரிந்திட கிருபை செய்யோ. நாங்கள் எரிந்திட கிருபை செய்யோ. நிரப்பிடுமே, நிரப்பிடுமே பாத்திரத்தை, நிரப்பிடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் நன்மைக்காய் காத்திருக்கிறோ. அவரே அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, உந்தன் நன்மைக்காய் காத்திருக்கிறோ. உந்தன் நன்மைக்காய். ஆமென். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே. ஓ பிரைஸ் தி லார்ட். ஓ நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி உந்தன் நன்மைக்கா காத்திருக்கிறோ, உந்தன் நன்மைக்கா காத்திருக்கிறோ. அபிஷேகம் பெறாதவங்களாம் தாழ்த்தி ஆண்டற அன்பினாவி உங்கள் வாய்கள் நல்லா திறந்து கேளுங்க. ஆவியானவரே, தாழ்மையோட நல்ல கர்த்தர்கிட்ட கேட்க 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 அவர் உங்களை நிரப்ப வல்லவர். ஹல்லேலூயா. ஆவியானவர், அன்பினாவியானவர், அன்பினாவி. ஆமென். எரியும் விளக்காய் என்றென்றுமே நாங்கள் எரியும் விளக்காய் சாட்சியாய்
எரிந்திட கிருபை செய்யும். நாங்கள் எரிந்திட நிரப்பிடுமே பாத்திரத்தை, நிரப்பிடுமே பாத்திரத்தை, நிரப்பிடுமே நிரப்பிடுமே பாத்திரத்தை. உந்தன் நன்மைக்கா காத்திருக்கிறோ, உந்தன் நன்மைக்கா ஆவியானவர் அன்பினாவி. ஆமென். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஓரி பதனபந்தனரரரவ ஷியவபதனரரவ ரிகமபதனரரவ. Oh hallelujah. Thank you Lord. அப்படி நம்ம யாவரும் எழுந்து நின்று hallelujah. Thank you Father. Hallelujah. நன்றி நன்றி நன்றி. Praise the Lord. Hallelujah. Thank you Lord. Thank you Father. Hallelujah. Praise the Lord. Thank you Father. அவர் மெல்கிசேதேக், அவர் சமாதானத்தின் ஆவியானவர், நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. நம்ம வாழ்க்கையில் தேவன் அதிகமான சமாதானத்தை தேவன் தந்து நம்மை வழி நடத்த முடியும். நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ தேவ சமாதானம் நிரப்பும் பொழுது நம்ம எல்லாரிடத்துலையும் சமாதானமாக இருப்போம். என்ன செஞ்சாலும் சரி அது ஒரு பொருட்டை எடுத்துக்கவே மாட்டோம். எல்லாரோடும் சமாதானம், யாவரோடும் சமாதானமாய், தேவனோடு சமாதானமாய் நம்முடைய ஜீவியம் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் சமாதானம். சமாதானம் தான் பாதரட்சை, பேஸே அதுதான். எனவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை இந்த காலவேளை யாரெல்லாம் சமாதானத்தில் இழந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்கள் வாழ்க்கை சமாதானத்தில் நிரப்பும்படியாக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஓரி கபாபதரரரபா ஓ ஷபபதரமா கபதலரபா. ஓ நன்றி 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 நன்றி. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவா வருக, சமாதான பிரபுவே நீர் வருக, சமாதானத்தின் ராஜா வருக. சமாதானம். நம் பிதாவுக்கு பேர் சமாதானத்தின் தேவன், குமாரனுக்கு பேர் சமாதான பிரபு, பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் சமாதானத்தின் ராஜா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சமாதானத்தின் தேவா வருக, சமாதான பிரபுவே நீ வருக, சமாதானத்தின் ராஜா வருக, சமாதானம் நிறைவாக தருக. ஆமென். சமாதானத்தின் தேவா வருக, சமாதான பிரபுவே நீர் வருக, சமாதானத்தின் ராஜா வருக, சமாதானம். சீக்கிரமாய் சாத்தானை, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலின் கீழ் நசுக்கிடுவீர். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை, ரோமர் 14:20 சொல்லப்படுகிறது. ஆமென். சமாதானத்தோடும் சந்நிதியில் சந்ததம் நின்றீட அருள் புரிவீர். சமாதானத்தோடும் சந்நிதியில் சந்ததம் நின்றீட அருள் புரிவீர். சமாதானத்தின் தேவா வருக,
தருக சமாதானத்தின் தேவா. ஆமென். நீதி சமாதானம் சந்தோஷத்தால் நித்தம் என்னை நீர் நிரப்பிடுவீர். நீதி சமாதானம் சந்தோஷத்தால் நித்தம் என்னை நீர் நிரப்பிடுவீர். நின்முக சாயலின் பிரசன்னத்தால் நித்தம் என்னை நீர் நிரப்பிடுவீர். நின்முக சாயலின் பிரசன்னத்தால் நித்தம் என்னை நீர் நிரப்பிடுவீர். சமாதானத்தின் தேவா வருக சமாதான பிரபுவே நீர் வருக. ஹல்லேலூயா. சமாதானத்தின் ராஜா வருக. சமாதான நிறைவாக தருக. சமாதானத்தின் தேவா வருக. சமாதானத்தின் தேவன் முற்றிலுமாய் சரீரத்தை ஆன்மாவை ஆவிதனை. சமாதானத்தின் தேவன் முற்றிலுமாய் சரீரத்தை ஆன்மாவை ஆவிதனை பரிசுத்தம் செய்தென்னை காத்திடுவீர். பரமனை போலவே மாற்றிடுவீர். பரிசுத்தம் செய்தென்னை காத்திடுவீர். பரமனை போலவே மாற்றிடுவீர். சமாதானத்தின் தேவா வருக. சமாதான பிரபுவே நீர் வருக. சமாதானத்தின் ராஜா வருக. சமாதானம் நம்ம எல்லாரும் அவர் அழைப்போ. சமாதானத்தின் தேவா வருக. சமாதான பிரபுவே நீர் வருக. சமாதானத்தின் ராஜா வருக. சமாதானம் நிறைவாக தருக. சமாதானத்தின் தேவ வருக. ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வசனம் சொல்லுகிறது அது பேய்தனமான ஒரு வாழ்க்கை, சாத்தானுடைய வாழ்க்கை அதெல்லாம். எனவே தேவ ஜனமே, ஒருவேளை நாம் நீதியிலிருந்து சில ரட்சிக்கப்படாதவர்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் செய்யலாம். ஆனால் அது நிமித்தம் நம்முடைய சமாதானம் சில வேளையில் சீர்குலையலாம். ஆனாலும் தேவ சமூகத்தை தேடி தேவ சமாதானத்தை நம்ம பெற்று எல்லா போராட்டங்களையும் நம்ம ஜெயிக்கிறவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனங்கள் நடுவில் ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தோடு வாழணும். அதுதான் தேவனுடைய அன்பு. அந்த சமாதானம் இல்லை என்றால் சாத்தானுடைய கிரிகள் அங்கே இருக்கிறது என்று அர்த்தம். எனவே தேவ சமாதானால கர்த்தர் நம்ம எல்லா குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒவ்வொரு மக்கள் எல்லாரையும் நம்மை நிரப்ப முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர. தேவன் பிரிவினைக்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்தின் தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி சமாதானத்தின் தேவா வருக. சமாதான பிரபுவே நீர் வருக. சமாதானத்தின் ராஜா வருக. சமாதானம் நிறைவா தருக. மீண்டுமாய் சமாதானத்தின் தேவா வருக. சமாதான ஆமே. சமாதானத்தின் ராஜ் வருக. சமாதானம் ஆமென். கர்த்தரை வாஞ்சித்து நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் வாழ்க்கையில் சமாதானம் நிலைநாட்டுங்கப்பா. சமாதானமாகிற இதயத்தை தாங்க. எப்பொழுதும் சமாதானத்தை காத்துக்கொள்ள இதயத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம்,
சோதரம் 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 சோதரம். Praise the Lord. Hallelujah. Oh Shababa Daraba. தேவ ஜனங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய வல்லமை நிறைந்து அவிசுவாசங்கள் கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் எல்லா நேரத்திலையும் தேவனுடைய சந்தோஷத்தில் நாம் நிறைந்திருக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம். ஆமென். இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென். இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம். ஏனென்றால் சர்வ வல்லவர் நமக்குள்ள இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் அவர் இருக்கும்போது எதற்கு நம்ம கவலைப்பட வேண்டும்? இந்த பாதளத்தில் எதற்கு அவிசுவாசம் நமக்கு வேண்டாம். சொந்தமான எல்லாரும் இணைந்து சொல்வோம், ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஹல்லேலூயா. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. இந்த பாதளத்தின் அண்ட சராசரங்களுக்கு சொந்தக்காரர் எனக்கு சொந்தமா இருக்கிறார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினோம். ஆமே, நம்மளை அழகாய் கர்த்தர் அழைத்தார். என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக்கொள். ஆமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் நமக்கு. ஆமே. இந்த ஆண்டவர் அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரனவர் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை விட்டு பிரிக்காது. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். ஆமே, ஆமே. என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும். ஆமே. இந்த பாதளத்தின் சொந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் வெகு விரைவில் அவருடைய வருகை. ஆமே. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பை கோப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பை சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடிப்பாடி மயமேன். ஹல்லேலூயா. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். ஆமென்.
சொல்லுவோம். சர்வ வல்லவரே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யாரோ? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? வானத்திலோ அண்ட சராசரங்களிலே நீர் ஒருவரே ராஜா. வானத்திலோ கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன். ஆமென் ஆமென். உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள. ஆமென். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆமென். Your name be exalted, Lord. வாழ்க. Hallelujah. கர்த்தரே உயர்ந்தவர். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய கிருபை, நன்மைகள், நடத்துதல், அதிசயங்கள், தேவ ஞானம், தேவனுடைய பரிசுத்தம் வாரம் முழுக்க நம்மளை சூழ்ந்து கொள்ள முடியாது. அவருடைய கிருபையின் கரம் தாங்கி நடத்த முடியாது. தேவனுடைய வல்லமை நம்மை சூழ்ந்து கொள்ள முடியாது. ஓ Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. Amen. ஆபிரகாம் இதுவரைக்கும் அவருடைய பேர் ஆபிராம். இந்த வசனத்திலிருந்து அவருடைய பேர் என்ன ஆயிடுச்சுன்னா ஆபிரகாம் என்று மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இங்கே தமிழில் கா போட்டிருக்கிறாங்க, ஆனால் எபிரேயத்தில் வாசிக்கும் பொழுது அந்த ஹா என்ற வார்த்தை, அதாவது ஹே, அலஃப், பேத், கிமெல், டாலத், ஹே, வாவ், ஜாயின் அப்படின்னு சொல்லி 22 ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும். 119 சங்கீதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 22 எழுத்துக்கள் போட்டு 8 வசனம் இருக்கும். அதுதான் எபிரேய எழுத்துக்கள், 22 எழுத்துக்கள். அந்த எழுத்தில் 5வது வருகிற எழுத்து, அதாவது 33ஆம் வசனத்துக்கு முன்னாடி வருகிற மேலே வர்ற எழுத்து தான் அந்த ஹே. அப்படிப்பட்ட எழுத்து. அந்த எழுத்தை என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், ஆபிரகாமுடைய அந்த ஆபிராம் என்ற வார்த்தையில் நடுவில் இன்சர்ட் பண்ணுறார். பண்ணி ஆபிராம் என்ற அந்த பெயரை ஆபிரஹாம் எப்படி மாற்றுறார்? ஆபிரஹாம். ஆபிரகாம் சொல்கிறோம், ஆனால் உண்மையாக ஆபிரஹாம் அப்படி தான் ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியும். ப்ரைஸ். இப்படியாக
ஆண்டவர் ஒரு சின்ன சேஞ்சஸ் அவனுடைய பேரில் கர்த்தர் பண்ணுகிறார். அதே போல் 15ஆம் வசனத்தை வாசிங்க. சாராய் என்று இனி சாராய்ன்னு கூப்பிடக்கூடாது. சாரால் நம்ம சொல்லுவோம், ஆனால் சாராளுக்கு முன்னாடி பேர் என்னது? சாராய். ஆண்டவர் சொல்கிறார், இனிமேல் உன்னுடைய மனைவி என்ன பண்ணாத? சாராய், சாராயின்னு கூப்பிடாத. அவர் பேர் என்னது? சாராள் என்று அவளுக்கு பேராக இருக்கும் என்று கர்த்தர் அங்கே சேஞ்ச் பண்ணுறார். அல்லேலூயா. சாராள்னு இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் பார்க்கும்போது சாரா ஹா, அந்த ஈ என்ற வார்த்தை எடுத்துட்டு ஆண்டவர் அந்த ஹா, அந்த ஹே, எபிரேயத்தினுடைய 5வது எழுத்தை இவங்களுடைய பேரில் கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? போடுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே தேவ ஜனமே, இந்த எழுத்து, இந்த ஹே என்ற எபிரேய எழுத்து ஏன் ஆண்டவர் அங்கே ஆட் பண்ணுறாருன்னா, இந்த எழுத்து எதை குறிக்கிறது என்றால், தேவன் ஆதாமுக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை, இந்த எழுத்தை சொல்லும் பொழுது மூச்சு காற்று தான் வெளியே வரும். இந்த எழுத்தினுடைய ப்ரொனன்சியேஷன் என்னதுன்னா மூச்சு காற்று. அதனால தான் ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். உருவாக்கி ஒரு பொம்மை என்ன பண்ணுறார்? நம்ம எல்லாருமே ஒரு பொம்மை மாதிரி தான் இருந்தோம் மண்ணில். நம்முடைய ஆதி தகப்பன் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அந்த மண்ணான அந்த பொம்மைக்குள்ள ஆண்டவர் தன்னுடைய சுவாசத்தை அனுப்பும் பொழுது மனிதன் ஜீவாத்மாவாய் மாற ஆரம்பித்தான். ஜீவாத்மா என்றால் தேவனோடு கூட சஞ்சரிப்பான், உலகத்திலே வாழ்வான். அதுக்கு பேர் தான் ஜீவாத்மா. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி இருக்கிறது வெறும் ஆத்மா தான், வெறும் ஆத்மா தான் இருக்குது. அபிஷேகம் பெறாத அத்தனை பேருமே ஆர்டினரி சோல்ஸ், வெறும் ஆத்மா தான். ஆனால் யாரெல்லாம் தேவனுடைய அபிஷேகத்தில் பெற்று தேவ ஆவியில் வாழ்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஜீவனுள்ள ஆத்துமாக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கூட பாருங்கள, ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனுடைய சமூகத்தோடு, பரலோகத்தோடு, தேவ பிரசனத்தோடு ஐக்கியப்பட முடியாத அத்தனை பேருமே வெறும் ஆத்துமா. ஆண்டவர் உண்டாக்கினது. அதனால்தான் ஆண்டவர் தினந்தோறும் ஏதேன் தோட்டத்தில் மனுஷர்களோடு இறங்கி வந்து உறவாடினார், உரையாடினார், பழகினார், பேசினார். அழகான ஒரு ஃபெலோஷிப் இருந்துச்சு. இன்னைக்கு அதே ஃபெலோஷிப் அபிஷேகம் பெற்றவங்களுக்கும் கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த உறவுக்குள்ளே இருக்கிறீங்க? அதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். தேவனுடைய உறவுக்குள்ளே தினந்தோறும் வாழ்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த உறவுக்குள்ளே இருக்காதவங்களுக்கு சாப்பாடு, பணம், உலகம், ஆடம்பரம் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் பெருசாக தெரியும். சொந்தம், பந்தம், ஊர், சுற்றுலா, இன்னும் ஏதாவது ஒன்று ஆராதனை விட்டுட்டு கூட எங்கேயாவது ஓடிடும். ஏன்னா அது வெறும் ஆத்துமா, அதுக்குள்ளே ஜீவன் இல்லை. ஜீவன் உள்ள ஆத்துமானா கர்த்தரை ரொம்ப வாஞ்சியோடு தேட முடியும். ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, இப்படி ஆர்டினரியாக வேற ஆபிராமாக இருந்தவரை தேவன் தம்முடைய ஆவி, அந்த ஹே என்ற வார்த்தைக்கு த ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவி என்பது அந்த எழுத்துக்கு ஒரு அர்த்தமாக இருக்கிறது. தன்னுடைய ஆவியை அவனுக்குள்ளே வைத்து சாதாரணமாக இருந்தவனை ஆபிரகாமாய் கர்த்தர், அபிஷேகிக்கப்பட்டவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. வெறுமையாயிருந்த சாராயை கர்த்தர் அந்த வார்த்தையை அவள் வாழ்க்கையில் சேர்த்து, தேவனுடைய வல்லமையை சேர்த்து, மலட்டு கர்ப்பமாக இருந்தவளை தேவன் உயிர் பெற்றவளாய் கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். ஹல்லேலூயா.
எனவே தேவஜனமே, பேர் மாற்றுறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் காரணத்தோடு தான் தேவன் செய்கிறார். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா த பிரெத், தேவனுடைய ஆவி, தேவனுடைய வெளிச்சம், பரிசுத்த ஆவியை இது குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக பார்க்கும்போது ஆமாம் ஆபிரகாமா மாற்றிட்டார், சாராலாம் மாற்றிட்டார் அப்படின்னு வாசிட்டு போயிடுவீங்க. ஆனால் இத்தனை விஷயம், இவ்வளவு மீனிங், இவ்வளவு அர்த்தங்கள் கர்த்தர் ஒவ்வொரு வசனத்தில் அர்த்தம் இல்லாமல் அந்த வசனத்தை அங்கே எழுதலை, அர்த்தம் இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணல. அதனால் தயவுசெய்து சில பேர் நீங்கள் கர்த்தர் வச்ச பேரை விட்டுட்டு என்னென்ன பேர்லையோ அழைக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இட்ட பேரை விட்டுட்டு அவங்கள வேறு பேரில் அழைக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. கர்த்தர் வச்ச பேரை விட்டுட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கேலியான பேர், கிண்டலான பேர், அந்த பேர் இந்த பேர்னு சொல்லி அதெல்லாம், அந்த பேர்லலாம் ஜீவன் இல்லை. கர்த்தர் நம்ம கொடுக்குற பெயரில் தான் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு மீனிங், அவர் பேர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். எனவே எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த ஆபிராம் என்ற அவனுடைய பழைய பேருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்த தகப்பன். என்ன தகப்பன்? உயர்ந்த தகப்பன். அவர் தான் சொல்லிக்கணும், உயர்ந்த தகப்பன். இந்த ஆபிராம் என்ற பேருக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா உயர்ந்த தகப்பன். ஆனால் உயர்ந்த தகப்பனாக இருந்தாலும் ஒன்றுமே அவர் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. பழமொழி சொல்லுவாங்க, பேரு பெத்த பேரு தாக நீலு லேது அப்படின்வாங்க. பேர் பெருசாக இருக்குது, ஆனால் வீட்டில் குடிக்க கூட தண்ணி இல்லை அப்படின்வாங்க. அது மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆவியில் இல்லாமல் தங்களை பெருசாக நினச்சிக்கிறாங்க. அப்படி இப்படி சில பேர் தங்களை குறித்த ரொம்ப பெருமை, என்னை போல் யாரும் இல்லை, என்ன மாதிரி யாரும் செய்ய முடியாது, நான் அப்படி இப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் தங்கள் குடும்பத்தை, தங்கள் தகப்பனை, தங்களுடைய பரம்பரையை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப பெருசாக்கிக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளுடைய இதயத்தில் எப்பவுமே கர்த்தருடைய கிருபையினால் வாழ்கிறேன், நான் ஒன்றுமே இல்லை, ஏதோ கர்த்தர் இரக்கம் தயவு வச்சு நடத்துகிறார் அப்படின்னு சொல்கிற அந்த இதயம் எப்பொழுதுமே இருந்துச்சுன்னா நம்ம டாப்பில் இருப்போம். நம்மளே நம்ம பெருசாக நம்ம நினச்சி நம்முடைய அருமை பெருமைகள், சில பேர் வாயை திறந்தா நான் என்ன பண்ணேன், நான் என்ன செஞ்சேன், நான் என்ன அந்த காலத்தில் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க வாழ்க்கையெல்லாம் ஆபிராம் வாழ்க்கை, பழைய வாழ்க்கை. ஆனால் தேவ அபிஷேகம் பெற்ற ஆபிரகாம் என்ற வாழ்க்கை என்பது எல்லாவற்றிலையும் கர்த்தரையே உயர்த்துகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவங்க தேவனையே உயர்த்தணும். திரும்பியும் பழைய குருடி கதவை திரடின் மாதிரி நம்ம பெருமையில், மேட்டிமையில், சுய பெருமையில், குலப்பெருமையில், ஊர் பெருமையில், சில பேர் இன்னும் மாம்சத்தில் இருக்கிறாங்க. அச்சனா பாரு, ஒச்சனா பாரு, அப்படி பண்ணனா பாரு, இப்படி பண்ணனா பாரு. இதெல்லாமே அபிஷேகத்தினுடைய தன்மையே இல்லை. இதெல்லாமே ஆபிராம் என்ற பழைய ஓப்ளஸ் வாழ்க்கை. பேர் தான் உயர்ந்த தகப்பன்னு பேர் அவருக்கு. ஆனால் ஒரு சந்ததியை கூட என்ன பண்ண முடியல, கொண்டு வர முடியல. அவருடைய வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையாக இருந்துச்சு. பாவத்தில், சாபத்தில், தவறான கலாச்சாரத்தில், அப்படிப்பட்ட அடிமதனத்தின் வாழ்க்கையில் இருந்த கர்த்தர் என்ன பண்ணுறார், அவர் வாழ்க்கையை பேரை மாற்றுறது மட்டும் இல்லை, பேருங்க மாற்றுறது விஷயம் இல்லை, அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் சாராய், அந்த சாராய் என்ற வார்த்தைக்கு என்னன்னா மை பிரின்சஸ். ஆபிரகாம் கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவார்னா என் இளவரசியே. சாராய்க்கு என்ன அர்த்தம்? கூப்பிடும்போது என் இளவரசியே. ஆனால் இளவரசின்னு கூப்பிட்டாலும் அங்கே ஒன்றுமே இல்லை, எந்த ஆசீர்வாதமும் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர்
ரொம்ப செல்லம் கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க, ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விட்டுறாங்க. கர்த்தர் விஷயத்தில் கூட ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ், ஒரு கண்டிப்பு இல்லை, குடும்பத்தில் ஒரு கண்டிப்பு இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாத்துலேயும் செல்லமே, அதுவே இதுவே இப்படி ஆக்கி அது கடைசியில் என்ன ஆயிடுது, நான் சொல்கிறத நீ கேளுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சாராய் என்ற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியம், வீண் புகழ்ச்சி. அப்படிப்பட்டவர்கள் வேறு யார் கண்டித்தாலும் உடனே முறுக்கிப்பாங்க, உடனே கோச்சிப்பாங்க. யாரெல்லாம் ரொம்ப கனத்தை, மரியாதையை, மதிப்பை அந்த வளரும் போதே வீட்டில் கண்டிஷன் இல்லாமல், தவறுகளை சுட்டி காட்டி, பணியாமல், கொள்ளாமல், அந்த அடங்காமல் வாழ்கிறாங்களோ, உலகத்தில் மற்றவங்க யாராவது இது தப்புப்பா, இது ரைட்டுப்பா, இதுதான் செய்யணும்பான்னு சொன்னால் உடனே கோச்சிப்பாங்க. யாராவது ஒருத்தங்க கண்டிச்சாங்கன்னா, திட்டினாங்கன்னா உடனே என்ன பண்ணிப்பாங்க, முறுகிப்பாங்க. இது எல்லாமே சாராயினுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவங்க கர்த்தரை நம்மளை எப்படி கடிஞ்சு கொண்டாலும் நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு சுபாவம், என் நன்மைக்காக கர்த்தர் என்னை கண்டிக்கிறார், என்னை மாற்றியமைக்க கர்த்தர் என்னை விரும்புகிறார். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவங்க தன்மை இப்படி இருக்கும். சரி, ஓகே, நம்ம செஞ்ச தப்பு, அதனால தான் நம்ம கண்டிக்கப்படுறோம், அதனால தான் நம்மளுக்கு இப்படி அறிவுரை சொல்கிறாங்க, செய்கிறாங்க, நம்ம என்ன பண்ணலாம், இதை மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு தன்மையில் போவாங்க. எனவே இந்த சாராய் என்ற வார்த்தைக்கு வீண் புகழ்ச்சியை விரும்புதல். யார் எல்லாருமே என்னை பற்றி அப்படி பேசணும், இப்படி பேசணும், ரொம்ப நல்லா பேசணும், என்னை பற்றி யாரை ஒன்றும் சொல்கிறவே கூடாது. எல்லாருக்கும் நம்ம வாயாக இருக்குது நல்லதை பேசுகிறதுக்கு, அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு வாய் இருக்குது. நல்லதையும் பேசுவாங்க, கெட்டதையும் பேசுவாங்க. அதனால் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே வீண் புகழ்ச்சியை நாம் விரும்பக்கூடாது. ப்ரைஸ். அதே போல் இந்த சாராய் என்ற வார்த்தைக்குன்னா பார்த்தீங்கன்னா சுயநலம், குறுகிய வட்டம். குறுகிய வட்டம் அதாவது கர்த்தருக்கென்று எந்த ஒரு கிரியும் செய்யாத வாழ்க்கை. என் குடும்பம், நாங்கள் அப்படி இப்படி இதை மட்டுமே இருப்பாங்க. கர்த்தருக்கு எந்த பிரயோஜனம் உண்டாக வேண்டுமென்ற அந்த மனப்பக்குவம் இல்லாதவர்களாய் வாழ்வார்கள். அதனால தான் அந்த சாராய் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, மை லேடி, என் வீட்டுக்கு மட்டும்தான் நீ. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏய் என்ன உன் வீட்டுக்கு மட்டும்தான்னு சொல்கிற, இவள் எல்லா பல ஜாதிகளுக்கு, பல ராஜாக்களுக்கு தாயாக போகிறாள் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்கள். சாராளுக்கு பேரை மாற்றிட்டு அடுத்த வசனம் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. நான் அவளை ஆசீர்வதித்து அவள் பல ஜாதிகளுக்கு தாயாக போறா, உண்டாகவும். அல்லேலூயா சொல்லாமா? என் பெண், என் இளவரசி. அதாவது ஒரு குறுகிய வட்டம், இப்படியே குறுகிய வட்டம், சுயநலமான வாழ்க்கை. அதே போல் ரொம்ப வீண் புகழ்ச்சியை, எப்போவுமே என்னை பற்றி நல்லாவே பேசணும் மற்றவங்க அப்படின்ற ஒரு எண்ணம். இது எல்லாமே இந்த பேருக்கு நம்ம மேட்ச் பண்ண முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். மற்ற எந்த தேவனுடைய பிரயோஜனத்துக்கும் முன் வராத வாழ்க்கை, தேவ சித்தத்தை செய்ய, கர்த்தருக்கு என்ற எந்த விஷயத்தையும் எடுத்து செய்ய முன் வராத ஒரு குறுகிய வட்டத்தில் வாழ்கிறவங்க பேர் எல்லாருமே சாராய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதே போல் ஆனால் அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா, வீட்டில் புளியாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? வீட்டில் புளி, ஆனால் வெளியே என்னது? புளிக்கு ஆப்போசிட் என்னது? வீட்டில் புளி, நான் சொன்னது தான், நான் தான் அந்த வீட்டுக்கு, ஆனால் வெளியே போய் எலி மாதிரி ஆகிடுவாங்க. அது மாதிரி அந்த ஆளுகை தோரணையெல்லாம் இங்கே தான். ஆனால் அபிஷேகம் பெற்றவங்களுக்கு கர்த்தர் அப்படி வைக்கல, சாந்த குணம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதையின் குட்டி மேலும் ஏறி வரார், அவர் சாந்தமுள்ள ராஜா, சாந்தமாக எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ராஜா. ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். எனவே சாராள், அந்த சார்ஹா,
அந்த வார்த்தையை அந்த ஹா தேவன் சேர்த்து சாராள் சார்ஹா அப்படின்னு மாத்துறார். அது என்ன அர்த்தம்னா, பிரின்சஸ் ஆஃப் மெனி நேஷன், பல தேசத்துக்கு இவர் ராணி அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, தேவன் தம்முடைய ஸ்பிரிட், தம்முடைய ஆவி அவர்களுக்குள்ள அனுப்பி தேவன் அவர்களுடைய தன்மைகளை கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். இந்த காலவேளை கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் எதற்கு வருகிறார் என்றால், பழைய தன்மைகளை அழித்து நம்மை புதிய தன்மைகளுக்குள்ளாய் வழிநடத்த வருகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஆவியானவரே, என் பழைய தன்மைகளை அழித்து புதிய தன்மைகளை எனக்குள்ள தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாம் கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ர. எனவே தேவ ஜனமே, தயவு செய்து கர்த்தர் ஒரு பேரை வச்சு, நீங்கள் அதுக்கு மேலே ஒரு பேரை வச்சு, அதுக்கு மேலே சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு பேரை வச்சு, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 3-4 பேர் இருக்குது. எதுக்கு 3-4 பேர்னா, சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர், வீட்டில் ஒரு பேர், சர்ச்சில் ஒரு பேர், ஊருக்கு போனால் வேறு பேர் இருக்குது. அது மாதிரி 4-5 பேர் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்ல பாருங்க, இனி உன் மனைவியை சாரா என்று அழையாதிருப்பாயாக. உன் வாயில் வரவே கூடாது. என் இளவரசின்னு கூப்பிடாத. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜாதிகளுக்கு, தேவ சந்ததிக்கு தாய் என்று அழைன்னு சொல்லி கர்த்தர் விசுவாசத்துக்குள் நடத்துகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ். எனவே தயவு செய்து அந்த பழைய பேர்களில் அப்படி பழகிட்டாலும் சரி, இனிமேல் என்ன பண்ணுங்க, கேளுங்க, உங்களுடைய ஞானஸ்தான பேர் என்னது, உங்கள் ரட்சிக்கப்பட்ட பேர் என்னன்னு கேட்டு அந்த பேரில் என்ன பண்ணணும், தயவு செய்து நம்ம அழைக்கிறோம். ஏன் ஆண்டவர் மனக்கட்டு சொல்ல, சும்மா வேலை வெட்டி இல்லாமல் சொல்ல, சாராயின்னு கூப்பிட்டாத, சாராள்னு கூப்பிட்டு. ஆண்டவர் அர்த்தத்தோடு தான் கூப்பிட்டுக்கிறார், அர்த்தத்தோடு தான் கூப்பிட்டுருக்கிறார். நிறைய பேருக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தரித்திரம், வறுமை, குப்பை அப்படின்னு பேரை வச்சிட்டாங்க. இதை கூப்பிட்டு என்ன ஆகும், வெறுப்பு தான் வரும், எரிச்சல் தான் வரும், மனசில் என்ன இருக்கும், குப்பையே தான் ஞாபகம் வரும். சொல்கிறேன், நிறைய பேருக்கு அந்த காலத்தில் அப்படி தான் பேர் வச்சாங்க. கந்த, குப்பை அப்படின்ற பேரில் தான் வச்சாங்க. இதெல்லாம் கூப்பிடும்போது ஆண்டவர் ஞாபகம் வராது, ஆசீர்வாதம் ஞாபகத்துக்கு வராது. அது பழசு தான் என்ன பண்ணும், ஞாபகத்துக்கு வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். எனவே நம்முடைய ஒவ்வொரு பேர்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. உதாரணமாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதியாகமம் 4:26. ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. சேத், ஆதாமுடைய பேரன் பேர் ஏனோஸ். அந்த ஏனோஸ் என்பதற்கு நாங்கள் பலவீனமான மனுஷர்கள், சாதாரண மனுஷங்க அப்படின்னு சொல்லி பேரை வச்சாங்களாம். அந்த பேரை வச்ச உடனே மனுஷர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று வசனம் இருக்குது. யாருடைய சிந்தனையெல்லாம் நான் அப்படி, நான் இப்படி அப்படின்ற ஒரு இது இருக்குதோ, அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை தொழுது கொள்ளவே முடியாது. யாரெல்லாம் நான் மண்ணான மனுஷன்ப்பா, சாதாரண மனுஷன், உங்கள் கிருபை தேவை ஆண்டவரேன்னு உணர்றாங்களோ, அவங்க தான் முட்டி போட்டு தேவனுடைய துதியில், ஸ்தோத்திரத்தில், ஜபத்தில் நிறைந்து கர்த்தரை நோக்க முடியும். அல்லேலூயா. எனவே இந்த ஏனோஸ் என்பதற்கு சாதாரண மனுஷன், பலவீனமான மனுஷங்கள், நாங்கள் தேவ மகிமை இழந்து போனவங்கன்னு சொல்லி தன்னுடைய தகப்பன் ஆதாம் அதை நினைவு கூறுதலாக சேர்த்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மகனுக்கு ஏனோஸ்ன்னு பேர் வைக்கிறார். அப்படி வைக்கும் போது ஏனோஸ்ன்னு கூப்பிடும் போது அவங்க உணர்றாங்க, ஐயோ நம்ம சாதாரண மனுஷங்கன்னு சொல்லி கர்த்தரை நெருங்கி சேரணுமேன்னு சொல்லி கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. எனவே நம்ம கூட பாடுவோம், மண்ணான மனுஷன் நானையா, மகிமை நாவியே வாருமையா,
மண்ணான எல்லாரும் மனுஷன் நானையா, மகிமையின் ஆவியே வாருமையா, வாரும் தேவா, வாரும் தேவா, மண்ணான மனிதன் நானையா, மகிமையின் ஆவியே வாருமையா, வியே தூய வியே ஆவியே தூய. ஆமென். அந்த பேரை வச்ச உடனே மனிதர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த பேர் உண்மை நிலையை குறிக்குது. நாங்கள் எப்படியோ எங்களை வச்சுருந்தீங்க, நாங்கள் சாதாரண மனுஷங்களாயிட்டோம் அப்படின்னு சொல்லி தங்களை தாழ்த்துறாங்க. தாழ்த்தியே அந்த பேரை வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் பொழுது மனிதர்கள் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தாங்க. யாருக்குள்ளெல்லாம் நான் என் சுயபலத்தில் நான் அப்படி இப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் தாழ்மை ஃபஸ்ட்டு வராது. ஜெபம் ஏன் நிறைய பேருக்குள்ளே வரல, துதி ஏன் வரல, கர்த்தர் சமூகத்தில் ஏன் நிறைய பேர் இல்லைன்னா, நிறைய பேர் ஹம்பிள் பண்ணல, அவங்களுடைய ஸ்பிரிட்டை கர்த்தருடைய முழுவதாக ஹம்பிள் பண்ணல. யாரெல்லாம் உண்மை நிலவரத்தை உணர்ந்து, ஒரு சும்மா 1 டிகிரி டெம்பரேச்சர் அதிகமானால் வீர வசனம் பேச முடியுமா? 98.6 டிகிரி தான் நார்மல். கொஞ்சம் 99.6 ஆச்சுன்னா அப்படியே என்னான்னு தெரில, கால் கையெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் முறுக்குது. ஜுரம் தெரியாது, உங்களுக்கு உடம்பு வலி வரும். 91 டிகிரி ஆயிடுச்சுன்னா. இன்னும் 1 டிகிரி ஆயிடுச்சுன்னா நடக்கவே முடியாது, நல்லா படுத்து ரொம்ப டயர்டாகுதுன்னு படுத்துப்பீங்க. இன்னும் 1 டிகிரி ஆயிடுச்சுன்னா 103 104 போச்சுன்னா தலைகளெல்லாம் சுத்தம், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம்? நான் அப்படி, அவன் இப்படி, அப்படி இப்படின்னு பேசியிருப்போம். ஆனால் நம்முடைய ரத்தத்தில் இருக்கிற டெம்பரேச்சர் 1 டிகிரி ஏறிச்சுனாலே வீர வசனம்லாம் அடங்கி போயிடும். அதுதான் மனுஷத்தன்மை. அல்லேலூயா சொல்லாமா? இப்படி இருக்கிற நிலைமையில் நம்மளை குறித்து பெருசாக நினைக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? நம்ம எப்பவுமே தாழ்த்தும் பொழுது கர்த்தரை நல்லா தேட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 1:31. லூக்கா 1:31. ஏசப்பாக்கு பரலோகத்திலிருந்து வருது பேர், அவருக்கு இயேசு என்று. லூக்கா 2:21 வாசிங்க. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்தில் உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடி அதற்கு இயேசு என்று. இல்லை, நாங்கள் வேறு பேர் டிசைட் பண்ணிக்கிறோம், நாங்கள் அந்த பேர் தான் வைப்பேன்னு வைக்கல, என்ன பேர் சொன்னாலும் அந்த பேர் தான் வைக்கிறாங்க. அதே போல் தான் யோவான் ஸ்நானகரின் வாழ்க்கையிலையும். லூக்கா 1:60 வாசிங்க. 1:13 வாசிங்க ஃபஸ்ட்டு. லூக்கா 1:13. ம் 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 யோவான் என்று பேரிடுவாயாக என்று வாசிக்கிறோம். தூதன் சொல்கிறார். இப்போ 60ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அதன் தாய் சொந்தக்காரங்களாம் வராங்க, இந்த பேர் வச்சிடலாம், அந்த பேர் வச்சிடலாம், அப்படி எப்படின்னு. சில பேர் வாழ்க்கை கெட்டு போகிறதே சொந்தக்காரங்களால் தான். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதில்ல. சொந்தக்காரங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ அவங்க செய்யணுன்ட்டாங்க, ஐயோ இப்படி செய்யணுன்ட்டாங்க, அப்படி பண்ணணுன்ட்டாங்க. இப்படி போய் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டிக்கிறாங்க, உருவ குத்திக்கிறாங்க. கடைசியில் ஐயோ பணம் செலவாயிடுச்சே, அவங்க சொன்ன வழியில் போய் அது செலவாயிடுச்சு, இது செலவாயிடுச்சு, கடன் வாங்கிட்டேனே, அப்படி பண்ணிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே. ஆண்டவரே, நிறைய பேர் வாழ்க்கை சொந்தக்காரங்களாலேயே கெட்டு போகுது. அறிவில்லாத சொந்தக்காரர்கள், தேவ மார்க்கத்தில் இல்லாத சொந்த பந்தங்களாலேயே நிறைய பேருடைய வாழ்க்கை அழிஞ்சு போகுது. கர்த்தருடைய வேதத்தை கேட்கணும்,
தேவனுடைய ஆலோசனை நம்ம கேட்கணும். அல்லேலூயா. இவங்க சொல்கிறாங்க உடனே வந்து, அதாவது கர்ப்பமாக இருக்கும் போது ஒருத்தரை வந்து பார்த்துக்கல, யார் போய் பார்த்துக்கிறாங்க? எலிசபெத்தை யார் போய் பார்த்தது? கர்ப்பமாக்கும் போது ஒன்றும் உதவி செய்யலை. குழந்தை பிறந்த ஒன்று எல்லாரும் வந்துட்டாங்களாம். கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்க, ஓ அந்த பேர் வச்சிடலாமா, இந்த பேர் வச்சிடலாமா, இவங்க ஒரே டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எலிசபெத் இல்லை, பரலோகத்துலேருந்து பேர் வந்துருச்சு, அவனுக்கு பேர் யோவான். அல்லேலூயா. யோவான்னா கர்த்தரின் கிருபை. அல்லேலூயா. இந்த வயசான காலத்தில் கர்த்தர் கிருபையாக எங்களுக்கு இந்த குமாரனை கொடுத்தார், அவன் பேர் யோவான் அப்படின்றாங்க. அல்லேலூயா. இப்போ அவங்க அப்பாக்கிட்ட பேசுகிறாங்க, சரி சகரியா வாய் பேச முடியாதவர், எப்படியாவது அவர்கிட்ட நம்ம கன்வின்ஸ் பண்ணி பேரை மாற்றிடலான்னு. ஆனால் சகரியா சொல்கிறார் 63ஆம் வசனம், அவன் எழுத்து பலகை கேட்டு வாங்கி, அவர் பாருங்க ஞானமாக செய்கிறார், நான் பேச முடியலன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது மாற்றிட போகிறீங்கன்னு சொல்லி பலகையை வாங்கி எழுதுறார், இவன் பெயர். எல்லாரும் அப்படி எழுதினோடனே வாய் திறக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. எனவே தேவஜனமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். கர்த்தருடைய வழிகாட்டுதலில், கர்த்தருடைய மார்க்கத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதில் நம்ம குடும்பமாக வைராக்கியமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ். எனவே எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் இப்படியாக அவருடைய வாழ்க்கையின் தன்மைகளை கர்த்தர் மாற்றி அமைக்கிறதை நாம் வாசிக்கிறோம். பிரைஸ் லார்ட். எனவே அந்த பழைய வாழ்க்கை, பழைய சுபாவத்தோடலாம் நாம் வாழவே கூடாது. தேவ அபிஷேகம் பெற்றவங்க பழைய தன்மையெல்லாம் தூக்கி குப்பையாக போட்டுட்டு பெருமைகள் மற்றும் சுய காரியங்கள், சுய புகழ்ச்சி விரும்புகிற காரியங்கள், ஏன்னா அப்படி பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாதுன்றது, மதிப்பை விரும்புகிறது, மரியாதை விரும்புகிறது, இதெல்லாமே பழைய வாழ்க்கை. ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்றவங்க எல்லாருமே எப்பொழுதுமே கர்த்தருடைய வழிகாட்டுதல் சத்தியத்தில் நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, பேரை மாற்றலை, வெறும் பேரை மாற்றலை, பேருக்குள்ளே இவ்வளோ விஷயங்களை கர்த்தர் அங்கே வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எனவே தேவ ஜனமே, உங்களுடைய குடும்பங்களில் கர்த்தர் வைத்த பெயரில், அதுவும் அர்த்தத்தை தெரிஞ்சு என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்க. அர்த்தத்தை தெரிஞ்சு என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்க. பிரைஸ் எல்லாம். அதனால் ஒவ்வொரு பெயருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு அர்த்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அபிஷேகிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும், ஜீவ ஆத்துமாவாக வாழணும். வெறும் ஆத்துமா வந்து கோதுமை மாவு கூட சமானம் இல்லை. கோதுமை மாவு கூட பரட்டி கிரட்டி அடை சுட்டுடலாம். இந்த வெறும் ஆத்துமா வந்து வேஸ்ட்டு. ஜீவனுள்ள ஆத்துமாவாக மாறிடணும். ஹல்லேலூயா. அன்றைக்கி வெறுமையாக இருந்தவனை அவனுடைய ஜீவனை கர்த்தர் அவனுக்குள்ளே வச்சு, பேரை மாற்றி அவனுக்குள்ளே ஜீவனை வச்சு, அந்த 99 வயசில் நடக்குது இதெல்லாம். ஆபிரகாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தார்னா எப்பயோ பண்ணியிருப்பார். இவங்க என்ன பண்ணுறாங்க, 13-14 வருஷம் இவங்க ஒரு ஆட்டம் போட்டு அப்படி பண்ணுறவன் இப்படி பண்ணுறவன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு ஓடி இவங்க தங்கள் வாழ்க்கை கன்ஃபியூஸ் ஆக்கி ஆகார் ஒரு பக்கம் முறுக்கின்னு இன்னும் கேட்டால் அந்த 13-14 வருஷம் பார்த்தீங்கன்னா ஆகார் கூட தான் இருக்கிறா. ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கும்போது முறைச்சி கிரிச்சி நீ தான் வேலைக்காரி நான் தான் எஜமானின்ற மாதிரி பண்ணான். ஆனால் பிள்ளை வந்து பிறந்ததுக்கப்புறம் 13-14 வருஷம் எங்கே இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்திருக்கும், ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஏட்டிக்கு போட்டியாக இருங்க பாருங்கள். அப்போ கர்த்தருடைய சித்தத்தில் அடங்கி இல்லாமல் பொறுமை இல்லாமல் வாழ்ந்ததுனால அவங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஐயோ முடியலையடா, ஐயோ அப்பா அப்படின்ற மாதிரியே தான் இருந்தாங்க. கடைசியில் ஆண்டவர் பார்த்தா 99 வயசில் அட பாவீங்களா அப்படின்னு சொல்லி அவரே இறங்கி வந்து திட்டி கண்டிஷன் பண்ணி உத்தமனாயிரு அப்படி நம்ம போன வாரம் பார்த்தோம். கர்த்தர் இது பண்ணி இப்போ அவங்களுடைய பேரையும் மாற்றி தன்மைகளையும் மாற்றுறாரு, அவங்களுடைய எண்ணத்தை மாற்றுறாரு. நீ சும்மா பெருமையில் இருக்காத,
அப்படின்னு சொல்லி அவனை கர்த்தர் பேர்களை மாற்றி எல்லாத்தையும் ஆண்டவர் சேஞ்ச் பண்ணி 100வது வருஷத்தில் ஒரு சந்ததியை கொடுப்பதற்கு கர்த்தர் அவர்களை தயார்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் ஜனமே, ஒரு குரங்கு கிட்ட பூமாலை கொடுத்தா என்னாகும்? பிச்சு கிச்சு போட்டோம். அது மாதிரி கர்த்தர் நிறைய பேருக்கு ஏன் தாமதம் பண்ணிட்டாருன்னா, குரங்கா இருக்கிறோம். என்ன இருக்கிறோம்? குரங்கு தன்மையாக இருக்கிறோம். இன்னும் தன்மை மாறவே இல்லை, மாம்சம் வேகவே இல்லை. இப்பயும் பழைய சுபாவம், பழைய கோபம், ஆத்திரம் இதுலேயே இருக்கிறோம், குரங்காவே இருக்கிறோம். நேற்று கூட ஒரு குரங்கு பார்த்தேன். அந்த ஒரு இடத்துல அந்த குரங்கு பார்த்துட்டு எல்லாரும் ஓடுறாங்க. ஏன்னா அப்படி அப்படின்னு டக்குன்னு எகிறது. அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அது கிட்ட வராமல் அங்கங்கே நிற்கிறாங்க. நடந்து போய் நிற்கிறவங்க அங்கங்கே நிற்கிறாங்க. அது மாதிரி குரங்கு தன்மைகள்லாம் கர்த்தர் மாற்றி தான் என்ன பண்ணுறாரு? ஈசாக்க கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஏன்னா கொடுக்குற சந்ததி சும்மா சோறை சாப்பிட்டுட்டு பூமியில் செத்து போகிற சந்ததி இல்லை, மேசியாவை கொண்டு வர போகிற சந்ததி, பரலோகத்தின் ஜனங்களை பிறப்பிக்க போகிற சந்ததி வரப்போகுது. அதனால் அந்த பூமாலையை குரங்கு கிட்ட கொடுக்க முடியாது. அதனால தான் கர்த்தர் இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணுறார். எத்தனையோ நம்ம கேட்குறோம், எவ்வளோ சேஞ்சஸ் ஆண்டர் பண்ணுறாரு பாருங்கள். இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணி தான் ஈசாக்க கர்த்தர் கொடுக்குறார். அதனால் ஆசீர்வாதம் வேணும் 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 என்பதை விட நம்ம கர்த்தர் சமூகத்தில் சீர்பட வேண்டும், சீர்திருத்த வேண்டும் என்பதில் நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். நம்ம சீர்திருத்த கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்மைப்பட்டு ஜெபித்து சத்தியத்தை கீழ்ப்படி ஆரம்பித்து கடைப்பிடிக்க ஆரம்பித்தோன்னா நீங்கள் நம்ம தேடுகிற சகல நன்மைகளையும் தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறார், முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியும் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. நீ எது வேணுமோ அதை பற்றி கவலைப்படாத, நீ ஃபஸ்ட்டு சீர்திருந்துவதில் கவலைப்படு, மீத நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் அப்படி கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்.